திருவிழிமலையில பஞ்சம் வந்துச்சு. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் 2 பேர் அங்கே போய் தங்கி இருந்தாங்க. சரி, சாமி ஒரு அருள் பண்ணார். பஞ்சம் தீர்ற வரைக்கும் நான் படிக்காசு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, அடியார்களுடைய பசித்துயரை நீக்குங்கள்னு ஞானசம்பந்தருக்கு ஒரு காசும் நாவுக்கரசருக்கு காசும் கொடுத்தார். இந்த வரலாறை கேள்விப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிழிமலைக்கு வரார். வந்து, சுவாமி ஞானசம்பந்தர் நாவுக்கரசருக்கு காசு கொடுத்தீங்கல்ல, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம்மா. சாமி கொடுக்கலையாம்மா. ஒரு கோபம் வந்துருச்சு. ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. வந்து போய் சாமி ஏதோ பதில் சொல்லிக்கிறார். வேறு இந்த கதையெல்லாம் விடாத, நீ என்னமோ மக்கள் பசியாக இருந்ததை பார்த்து வாடி போய் ஞானசம்பந்தருக்கு நாவுக்கரசர் காசு கொடுத்த மாதிரி நடிக்கிற. ஆமாப்பா, வேறு என்னப்பா பண்ண? தினமும் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாட்டு பாடணும், அதை கேட்கணும்னு சொல்லி தானே நீ காசு கொடுத்த. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஆரம்ப சிவபெருமான். யார்கிட்ட கதை விடுற? பரந்த பாரிடம் ஊரிடை பல பற்றி பார்த்து உண்ணும் சுற்றமாயினீர், தெரிந்த நாள்மறையோர்க்கு இடமாய திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர், அருந்தன் வீலி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே. அப்பா சிவபெருமானே, நீ பஞ்சத்துக்கு காசு கொடுக்குறனா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு தெரியும் பஞ்சம் 1 வருஷத்துக்கு நீடிக்கும், 2 வருஷத்துக்கு நீடிக்கணும், உனக்கு தெரியும். நீ என்ன பண்ணிக்கணும்? 365 காசு கொடுத்துருக்கணும். ஆனால் அதை விட்டு போட்டு டெய்லி ஒரு காசு ஏன் கொடுத்த? இல்லை வந்து அப்போ தான் அவங்க டெய்லி வந்து பாட்டு பாடுவாங்க, டெய்லி பாட்டை கேட்கலான்னு சொல்லி தானே நீ கொடுத்த. அதனால் நல்லவனாட்டம் நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்காக காசை கொடுனார். இப்போ அவர் என்ன பண்ணார்? சுந்தரர் சிவபெருமான திட்டினார். சிவபெருமான் என்ன பண்ணார்? அடக்கப்பா ஆளை விட்டுறான்னு காசு கொடுத்துட்டாராம். நீங்கள் திருவிழிமலை போனீங்கன்னா கிழக்கு மாடத்தில் ஞானசம்பந்தருக்கும் மேற்கு படியில் நம்முடைய நாவுக்கரசருக்கு காசு கொடுத்த சிவபெருமான் சுந்தரருக்கும் நகைகளை அள்ளி கொடுத்தார் என்பது வரலாறு. ஆக இப்படி சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் திட்டுனாலுமே கூட அதுக்காக வருத்தப்பட மாட்டார். இப்போ மானம் பார்க்குறவராக இருந்தால், ஏய் நான் யார்? 33 தேவர்களுக்கும் திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்களுக்கும் தலைவன். நான் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் கடந்து பூலோக சுபலோகம் எல்லாம் கடந்து அக்னி மண்டலம், வாயு மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் எல்லாம் கடந்து மேலே கைலாயத்தில் இருக்கிறேன்னா உனக்கோசரம் இறங்கி வரணுமா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு மானம் பார்த்தாருன்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை? நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பாருங்க, எதை பற்றியும் கவலைப்படல. பித்தான் திட்டுறியா? சந்தோஷம். மானியம் திட்டுறியா? சந்தோஷம். தேய்மதியன் திட்டுறியா? சந்தோஷம். மலை தரு மாபரன் திட்டுறியா? சந்தோஷம். நீ என்ன வேணா திட்டிக்கோ, எனக்கு என்ன தெரியுமா தேவை? நீ உருப்படணும், நீ ஆளாகணும், ஆன்மா நலம் பெறணும், அதுக்காக நீ என்ன வேணா திட்டிக்கோ. இப்படி ஒரு கருணையுள்ள கடவுளை நாம் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதுதாங்க சிவம்.